பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் எனது இஷ்ட தெய்வங்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாஸ்து குருநாதரின் நல்லாசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். தோஷம், இந்த கேள்வி கேட்டால் நிறைய பேர் பயப்படுறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது தோஷம் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு அந்த கிரக காரத்துவம் கெட்டிருக்கிறது என்றது தான் தோஷம், வேற எதுவுமே இல்லை. இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் அந்த காரகத்துவத்தினுடைய தீமைகளை குறைக்க முடியுமே தவிர முழுவதுமாக நிறுத்த முடியாது என்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ வீடு கட்டும் பொழுது பொதுவாகவே நாம் கேள்விப்படும் தோஷமானது சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சல்லிய தோஷம் அப்படின்றது புராண காலத்தில் நீங்கள் கர்ணனோட படங்கள் பார்த்துருப்பீங்க. கர்ணன் சிவாஜி படத்தை நடித்த படம். அதில் கடைசி சீன்ல சல்லியன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ணனுக்கு தேர் ஓட்டியாக வருவார். அந்த தேர் பார்த்தீங்கன்னா சரியாக நிலத்தில் புதைஞ்சி அவர் அந்த தேர் பார்த்தீங்கன்னா நகர முடியாத சூழ்நிலையில தான் நம்ம கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லி அந்த கர்ணனை பார்த்தீங்கன்னா வதம் செஞ்சிருப்பாரு. ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்க, அந்த சல்லியன் எப்போ நமக்கு துணையா இல்லையோ, நம்ம நிலத்துல நம்ம வீட்டில் எப்போ சல்லிய தோஷம் வருதோ அப்பொழுது நம் வீட்டிலே தீராத கஷ்டங்கள், இனம் புரியாத கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல செயல்களை செய்ய போனா உடனே ஒரு தடங்கள் வரும். திருமணம் ஆகாதவர்கள் வீட்டிலே அதிகமாக இருப்பார்கள். பொன்பொருள் சேர்க்கை இருக்கவே இருக்காது. ஒரு நெகை வாங்கினா உடனே கொண்டு போய் அடமானம் வைக்கிற சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் வீட்டிலே இருக்கிறது என்றால் முதலிலே நாம் வாஸ்து அளவை சரிபார்க்க வேண்டும். வீட்டிலே அனைத்து வாஸ்துகளும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அனைத்து வாஸ்துகளும் சரியான முறையில் இருக்கிறது என்ற பட்சத்திலே தான் நாம் இந்த சல்லிய தோஷத்திற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும். இந்த சல்லிய தோஷ பரிகாரம் என்பது பிராமணர்கள் நமக்கு செய்து கொடுப்பார்கள். மற்றும் வாஸ்து நிபுணர்களுக்கும் இதை பற்றி தெரியும். ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் இதை செய்வார்கள். அப்படி செய்து நம்முடைய தோஷ நிவர்த்திகளை செய்து கொண்டால் நம் வீடு சுபிட்சமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. மேலும் இதிலே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பூமி பூஜையே போடாமல் வீடு கட்டுவாங்க. ஏன்னா பூமி பூஜைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பூமி பூஜையை தவிர்த்துட்டு நீங்கள் வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு அந்த நில தத்துவத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய ஆதரவு கிடைக்காது. பஞ்சபூதங்களுடைய ஆதரவு கிடைக்கலனாலே நீங்களே நினைச்சாலும் உங்க வீட்டை உங்களால சரியா கட்டவே முடியாது. ஒருத்தர் சொல்லுவாரு, எங்க படி இந்த இடத்துல வரக்கூடாதுங்க, மாத்தி கட்டுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த படியை தப்பான இடத்துல கொண்டு போய் வைப்பீங்க. இதே மாதிரிதான் மற்ற அறைகளுக்கும். ஸோ பஞ்சபூதங்களுடைய தத்துவம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த காரகத்துவங்களை நிறுத்துறது தான் பஞ்சபூத தத்துவம். அந்த பஞ்சபூதங்களை வணங்கித்தான் நாம பார்த்தீங்கன்னா பூமி பூஜையை போடுறோம். இந்த பூமி பூஜை போடும் பொழுது நவகிரகங்கள் துணையோடு பஞ்சபூதங்கள் துணையோடு எனது வீடு சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முதல் நன்றியையும் முதல் வேண்டுதலையும் வைக்கிற இடம் தான் அந்த பூமி பூஜை. இந்த பூமி பூஜையை பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பழம் உடைச்சிட்டா சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்றாங்க. ஆனால் அது மிக மிக தவறான விஷயம். இந்த சல்லிய தோஷத்தை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்து வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கான்ட்ராக்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கட்டின வீட்டை வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்லிய தோஷம் அப்படின்றது என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வதம் செய்த இடங்கள் இருக்கலாம். வதம் செய்த இடங்கள்லாம் என்னென்ன? ஒரு சுடுகாடு இருக்கலாம், இருந்திருக்கலாம். ஒரு மாமிசம் வைக்கும் கடை, இப்போ ஆட்டுக்கறி நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம லைன்ல நிற்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆடு வெட்டுற கடையாகவோ, ஒரு வதம் செய்யக்கூடிய இடம், கோழி இருக்கிற இடம், இந்த மாதிரி பலிப்பீடங்கள், ஒரு சிறைச்சாலை, இந்த மாதிரி நம் முன்னோர் காலத்துல அது ஒரு 100 வருஷமா 200 வருஷமா 500 வருஷமா தெரியாது, அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்திருக்கலாம். நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த 75 வருஷம் அந்த ஈசி எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் இடங்களிலே ஒரு சில பொருட்கள், அதாவது மொத்தம் சல்லிய பொருட்கள் அப்படின்னா 16 பொருட்கள் இருக்கிறது.
அதுல குறிப்பிட்ட சில பொருட்கள் வந்து அந்த இடத்துல கிடைக்கும் பட்சத்திலே அந்த இடத்துல சல்லிய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சல்லிய தோஷம் அப்படின்றது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை மொத்தமா அழிச்சிடும். வீடு நல்லாதான்ப்பா இருக்குது, என் ஜாதகம் நல்லாதான்ப்பா இருக்குது, ஆனா எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்கெல்லாம் இந்த சல்லிய தோஷத்தை ஒரு முறை சோதிச்சு பாருங்க. இந்த சோதிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுபிட்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்றத அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இந்த சல்லிய தோஷத்துல நீங்க மேலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பொருட்கள் நம்ம இடத்துல கிடைச்சா தீய பலன்களை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. முதல் விஷயம் எலும்புங்க. அது மனுஷனோட எலும்பா இருக்கலாம், விலங்கோட எலும்பா இருக்கலாம், அது எதுவா வேணா இருக்கலாம். எலும்பு. ரெண்டாவது முடி. மூணாவது கறி துண்டு. ஏன்னா நம்ம இடுகாட்டுல போயிட்டு எரிக்கும் பொழுது மிஞ்சும் இல்லையா, கறி, சாம்பல் இதெல்லாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பழைய செங்கல்லுங்க. நீங்க இப்ப இருக்கிற புது செங்கல் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், பழைய செங்கல்களை நீங்க கண்டுபிடிக்கணும். பழைய செங்கல்கள் இருக்கா, அதாவது பழங்காலத்து செங்கல் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். நீங்க பழங்கால கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செங்கல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிலத்துல நமக்கு சல்லி தோஷமே இல்லைங்க, ஆனா என் வீட்டுல சல்லி தோஷம் இருக்கு. எப்படி அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பல பில்டர்ஸ் வந்து இந்த தப்பை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நல்ல பில்டிங்ல கட்டுவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டை வந்து நம்ம மிச்சம் பிடிக்கணும், நம்ம அதிகமா லாபம் எடுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணுவாங்க. நீங்க பேஸ்மெண்ட்ல பில்லரை நோண்டிட்டு ஒரு 3 அடி ஹைட்டுக்கோ 2 அடி ஹைட்டுக்கோ உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல இருக்கப்படி ஹைட் ஏத்துவாங்க. அப்படி ஹைட் ஏத்தும் பொழுது அந்த ஹைட்டுக்கான மண் கிராவல்னு சொல்லுவாங்க, நொரம்பு, அதை ரப்புவாங்க இல்லையா. அதை ரப்பும் பொழுது புதிய மண்ணை ரப்பாம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இடிச்சிருப்பாங்க, ஒரு வீடை இடிச்சிருப்பாங்க, ஒரு ரோடை உடைச்சு போட்டிருப்பாங்க, அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இதுல போட்டு ரப்புவாங்க. ஸோ அதுல கூட உங்களுக்கு சல்லி தோஷம் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல சல்லி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ற பட்சத்துல உங்க ஜாதகமே வந்து பாத்தீங்கன்னா சல்லி தோஷத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்க ஜாதகம் சொல்லும். அந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சல்லி தோஷம் இருக்குன்ற பட்சத்துல உங்க வீட்டை சோதனை பண்ணுங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து அளவுகள், குழி பொருத்தம் இதெல்லாம் நல்லா இருக்கிற பட்சத்துல சல்லி தோஷ பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு அனைவரும் அனைத்து நலங்களும் பெற்று பெருவாரியா வாழணும்னு கேட்டுக்கிறேன். சல்லி தோஷ பரிகாரம்ன்றது உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பிராமணர்கள் செய்வார்கள். அது யார் நல்லா செய்யறாங்கன்னு கேட்டுக்குங்க. ரெண்டாவது ஒரு சில வாஸ்து நிபுணர்களும் செய்வாங்க, அதையும் கேட்டுக்கங்க. ஸோ இப்படி சல்லி தோஷ பரிகாரத்தை செஞ்சு நலமுடன் வாழுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.